சம்பளம் அதான் எங்களுக்கு ஒரு நிலங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மாடாடி எதுவுமே கிடையாது. இடமும் இல்லை. இந்த ஏரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. சின்ன சின்ன வேலை இந்த வேலைகளை செய்கிறோம். இவங்க கொடுக்குற காசுக்கு தான் சாப்பிட்றோம். நாங்கள் 3 நாள் வேலைனா தான் எங்களால் பழைக்க முடியும். வேறு பழப்பு எங்களுக்கு இல்லை. இதை கொண்டு போய் நாங்கள் சாப்பிட்றோம். படிச்சவங்க தான் கம்பெனிக்கு கூப்பிடுவாங்க. நாங்களாம் படிக்காதவங்க வயசானவங்க அறுப்பு மிஷினில் இருக்கிறாங்க, நடுவு மிஷினில் நடுறாங்க. என்ன பண்ணுறது? இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மாதிரி வேலை செய்யணும். விடியல் என்பது பலருக்கு பொழுது புலர்தல். ஆனால் இந்த கைகளுக்கு அது ஒரு வாழ்வாதாரத்தின் தொடக்கம். வேலை தேடி சொந்த ஊர்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் இருந்த குடும்பங்களின் சூழலை மாற்றிய ஒரு முக்கியமான திட்டம்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதே 100 நாள் வேலை செய்கிறவங்க 690 பேர் இதில் வேலை செஞ்சு இந்த களத்தை வந்து கட்டியிருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற சிறு விவசாயி, நஞ்சை புந்தை, அந்த விவசாயம், பெரு விவசாயி, சிறு விவசாயி, தென்னை விவசாயி எல்லாரும் வந்து இந்த களத்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். நெல் அறுவடை செஞ்சு அதை எடுத்துன்னு வந்து களத்தில் போட்டு அடித்து உலர வைக்கவும், அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காகவும் இந்த சிமெண்ட் களம் வந்து விவசாயிகளுக்காக கட்டப்படுது. அவங்க ஸ்கூலை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஃபுல்லாக கம்பல்சரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் நீர்த்தேக்க தொட்டி இருக்குங்கள, அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம். ரோடு, மெயின் ரோடு, இந்த வாக்கியா க்ளீன் பண்ணுறது, போகிறது, எதுவாக இருந்தாலும் எங்கள் ஊர் இதனால் பயனடையுது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால எங்கள் ஊரை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவு சுத்தமாக வச்சுப்போம். ஏரி தூர்வாருவோம். வளர்ந்து வரும் இந்தியாவின் தேவைகளுக்கேற்ப அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விக்சித் பாரத் கிராமின் ரோஸ்கார் और ஆஜீவிகா கேரண்டி ஆக்ட் 2025. வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்டம். முன்னாடி வந்து 100 நாள் வேலை செஞ்சோம். இப்போ வந்து 125 நாளா வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர் நடவு மற்றும் அறுவடை காலங்களில் ஆண்டுக்கு 60 நாட்கள் இடைவேளை காலத்தை மாநில அரசுகள் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் புதிய பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படாது. மீதமுள்ள நாட்களில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதால் விவசாயிகளின் தேவைகளும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படுகின்றன. அதாவது உடம்பு சரியில்லை போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த காசு வரதுனால இந்த வேலை இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார வருமானத்தையே வச்சு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். சமாளிக்கிறது கஷ்டம். வருமானம் கம்மியாக இருக்கும். இது இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அவரே வாங்கி தர மாதிரி இருக்கும். அவர் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாமே அவரே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 1000 ரூபாய் வருது. பசங்களுக்கு பஸ்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம். அதுங்களுக்கு நல்ல உணவு செய்து கொடுக்குறோம். காய்கறி வாங்குறதுக்கு எல்லாம். அதுக்கு முன்ன 100 நாள் வேலை இல்லாதப்ப நாங்கள் எதையுமே சரியா சாப்பாடு கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த சட்டத்தின் புதிய அம்சமான வளர்ச்சி அடைந்த கிராம ஊராட்சி திட்டம் எந்த கிராமத்திற்கு எந்த பணிகள் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதை நவீன தொழில்நுட்பங்களுடன் திட்டமிடுகிறது. அதன்படி யுக்ததாரா தள உதவியுடன் நீர் பாதுகாப்பு, அடிப்படை கிராம உள்கட்டமைப்பு, வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தேவையறிந்து பணிகள் மேற்கொள்ளப்படும். EKYC எனும் ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரம், தேசிய மொபைல் கண்காணிப்பு செயலி மூலம் வருகை பதிவு, ஜியோடேக் செய்யப்பட்ட புகைப்படங்கள் என முறைகேடுகளை தவிர்த்து வெளிப்படை தன்மையை உறுதி செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு மூலம் பணிகளின் முன்னேற்றமும் செலவினங்களும் கண்காணிக்கப்படுகின்றன. தொழிலாளர்களின் கூலி அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வேலை கோரி விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் ஒருவருக்கு வேலை வழங்கப்படாவிட்டால் வேலையில்லா உதவித்தொகையும் வழங்கப்பட வேண்டும். அடுத்து வந்து 2024 வந்து 3000 பணங்கன்னு வந்து அந்த ஏரிக்கரையில் போட்டுருக்குறோம். அதுவும் வந்து கண்ணா வளர்ந்துருக்குது. இந்த குடிவேரத்தில் வந்து 5000 பணங்கன்னு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கண்ணா வளர்ந்துருக்குது. பிற்காலத்தில் அது மரமாக வளர்ந்து எங்களுக்கு பயனடையும். இதுதான் எங்களோட நீர்நிலை ஆதாரங்கள். இந்த நீர்நிலை ஆதாரங்களை டெவலப் பண்ணுறதுக்காக தான் 100 நாள் வேலையில் இந்த திட்டத்து மூலம் எதாவது பண்ண முடியும்னு சொல்லி தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லி அதை வேலை செய்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுக்கக்கூடிய மண்ணுடைய வெளியில் எவ்வளோ மண் வருதோ அந்த அளவுக்கு தண்ணி பூமிக்குள்ளே போகுது. அது வந்து எங்களுடைய பகுதியில் இப்போ வந்து உப்பு தண்ணியாக மாறி இருக்குது.
அது எங்களால் முடிஞ்சவர்களும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எங்கள் உழைப்பில் போகிறோம். அது அரசாங்கம் கொடுக்குற ஊதியத்தை ஒரு சன்மானம் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறோம். இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமி அப்படியே கொடுத்துட்டு போகணுங்கிறது தான் எங்களோட முக்கிய கான்செப்ட். வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை நோக்கி ஒவ்வொரு கிராமத்தையும் தற்சார்பும் வளமுமிக்க கிராமமாக மாற்றும் புதிய தலைமுறை ஊரக வளர்ச்சி சட்டம்தான் விபிஜி ராம்ஜி சட்டம் 2025. எடுத்தாலே